சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 8வது வசனத்துக்கு வாசம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஆமென். உங்கள் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா, நீ கழுதையின் வாயை திறக்கிற தெய்வம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பேசுவது என்னதென்று அறியாதிருக்கும் பொழுது ஆவியானவர் எங்களுக்குள்ளிருந்து பேசுவே நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எந்த நோக்கத்திற்காக இந்த வார்த்தை நீ கொடுத்தீரோ ஆண்டவரே, இந்த வார்த்தையில் இருக்கிற உடைய வெளிச்சம் ஆண்டவரே எங்கள் மத்தியில பிரகாசிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உடைய கிருபை எங்களோட கூட நடத்தட்டும் ஆண்டவரே. வேண்டிய வார்த்தைகளை நாவிலே ஆண்டவரை போடும்படியா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. இந்த கிருபையினால் நிரப்புங்க, நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேத பகுதி. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். உண்மையாக ஆண்டவர் இந்த வருஷத்தோட எண்டுல எப்பவும் ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுப்பாரு. ஆண்டவர் இந்த வார்த்தை தான் கொடுத்தார். ஆமென். அதை நீ பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஆமென். ஆண்டவர் உண்மையாகவே ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லும் பொழுது மகிழ்ச்சியா இருந்தது. இந்த நாளில அதை ஆண்டவர் தியானிக்கும்படியா ஆண்டவர் உதவி செஞ்சார். அதை குறித்து கொஞ்சம் தியானிக்கலாம் நினைக்கிறேன். தியானிச்சு நம்ம ஜெபி பண்ணுவோம். இந்த சம்பவம் அனைவருக்கும் தெரியும். தாவீது எருசலேம்ல இருக்கிறப்போ சவுல் ராஜா இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை. சவுல் அவரை துரத்த தேடி இது பண்ணும் பொழுது தாவீது எங்க போகணும்னு தெரியாம எங்க போயிட்டார் அப்படின்னாக்கா, எகிப்து கிட்ட போயிட்டார். அங்க போனதுனால பல பிரச்சனையில தாவீது அகப்பட்டார். ஒரு ராஜாக்கு முன்னாடி போயிட்டு அவர் ஒரு வேலைக்காரனை போல அவர் வேலை செஞ்சிருந்தாரு, ஒரு அடிமை போல. கிட்டத்தட்ட அவங்க தாவீதோட கிட்டத்தட்ட 601 பேர் 600 பேர் தாவீதோட கூட இருந்தாங்க. தாவீது 601வது பேரு. ஆனா அத்தனை பேர் அவங்க அந்த பெலிஸ்தர் தேசத்துல இருக்கும் பொழுது பெலிஸ்தர்கள் தாவீதை புறக்கணிக்கிறாங்க. தாவீது, எங்களோட நீ யுத்தத்துக்கு வரக்கூடாது, நீ வேண்டாம் அப்படின்னு புறக்கணிக்கும் பொழுது அந்த ராஜா சொல்லிடுற அகீஸ் ராஜா தாவீது என்ன பண்றாக்கா, நீ திரும்பி போயிடுப்பா, நீ திரும்பி ஊருக்கே போயிடு அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் தாவீதும் அந்த 600 மனிதர்கள் என்ன பண்றாங்கனாக்கா, கால்நடையா என்ன பண்றாங்கனாக்கா நடந்து வராங்க. 3 நாள் கால்நடையா அவங்க நடந்து வராங்க. அப்போ அப்படி வரும் பொழுதுதான் இங்க ஒரு சம்பவத்தை நம்ம படிச்சோம். மேல படிக்கலாம், அந்த வசந்த படிக்கலாமா, ஃபர்ஸ்ட் வசந்த படிக்கலாமா. தாவீது அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே, 3 நாள் அவன் நடந்து வராங்க, சிக்லாகுக்கு வந்து சேருவதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்தில் சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியால சுட்டரித்து. அப்போ தாவீதும் அவங்க மனுஷர்களும் என்ன பண்றாங்கனாக்கா, அங்க சிக்லாக் அவங்க இடத்துக்கு வராங்க. நடந்து 3 நாள் பிரயாணம் பண்ணி அங்க வரும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னாக்கா, அந்த ஊரை பாக்குறாங்க. தாவீது இந்த 600 பேரோட மனைவி, பிள்ளைங்க, அவங்க உற்றார் உறவினர்கள் எல்லாரும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. தாவீது தூரத்துல வரும்பொழுது பாக்குறான், அந்த இடம் சுட்டரிக்கப்பட்டு எரியுது. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அந்த டைம்ல. என்ன பைபிள் சொல்லுது, அமலேக்கியர்கள் என்ன பண்ணானாக்கா, அவர்களை சிக்லாக்கை கொள்ளை அடித்து அதிலிருந்த ஸ்திரீகளையும் சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள் அப்படின்னு. எல்லாரையும் சிறைப்பிடிச்சிட்டாங்க, ஒருத்தரை கூட விடல. ஏதோ சின்ன பிள்ளை ஒரு சின்ன காரியம் தானே அப்படின்னு சொல்லாம சின்னவங்க முதல் பெரியவர்கள் வரையில் என்ன பண்ணாக்கா அவங்க சிறைப்பிடிச்சு அவங்க என்ன பண்ணாக்கா கொண்டு போயிட்டாங்க. என்னக்கா, இந்த அமலேக்கியர் யாரு அப்படின்னாக்கா, பைபிள் படி பார்த்தனாக்கா இஸ்ரவேலர்களை முதலாவது எதிர்த்தவர்கள் இந்த அமலேக்கியர் தான். இஸ்ரவேலர்கள் பிரயாணம் பண்ணி எகிப்திலிருந்து கானானுக்கு வரும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா முதல் எதிரியா அவங்க இருந்தது அவங்க தான், அமலேக்கியர் தான். இந்த அமலேக்கியர் யாருனாக்கா, ஏசாவுடைய சந்ததியில அவங்க வந்தவங்க. இஸ்ரவேல பிரயாணம் பண்ணி போகும்போது ரெபி தீவுல முதலாவது அவங்களை எதிர்த்தான். அப்படி எதிர்க்கும் பொழுது உண்மையாகவே தேவனுடைய கோபமே எங்க இருந்ததுனாக்கா அந்த அமலேக்கியர் மேல இருந்தது. ஏன்னா ஒரு வசனம் படிக்கலாமா, உபாகமத்துல 25:9
படிங்க. உபாகமம் 25:19. சாரி. தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்திரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பாற பண்ணும்போது நீ அமலேக்கின் பெயரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழியப்பட கடவாய், இதை மறக்க வேண்டாம். ஆமென். ஆண்டவருடைய பேசுவாரா? அவங்க எந்த அளவுக்கு பண்ணிருப்பாங்க பாரு. அமலேக்கியர்கள் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு ஏன் ஆண்டவர் அழிக்க சொல்றாருன்னா, ஆனா அந்த அமலேக்கியர்கள் பூமிக்கு இராதபடிக்கு நீ முற்றிலும் என்ன பண்ணணும், அழிச்சு போடுன்றார். எனக்கா அந்த கும்பல் எப்படின்னாக்கா ஒரு தீவிரவாதி மாதிரி பாருங்க. சிறு பிள்ளைங்க கூட பார்க்காம பிடிச்சிட்டு போறானாக்கா ஒரு தீவிரவாதி மாதிரி இருந்தாங்க. அவங்க ஒரு ஜனம் எப்பவுமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாகவே அவங்க செயல்பட்டு கொண்டிருந்தாங்க. ஆனா அந்த மக்கள் என்ன பண்ணாக்கா, தாவீது வரும் பொழுது அது அக்னியால சுட்டரிக்கப்பட்டதை பாக்குறாரு. அடுத்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதாமா. எவ்வளவு ஒரு வேதனை இருக்கு. அழுகிறதுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதாங்கனாக்கா அந்த 600 பேரும் அப்படி சத்தம் போட்டு அழுகுறாங்க. எனக்கா பிள்ளைங்களோட நேசிப்பாங்க. நம்மளுக்கு தெரியும், நம்ம பிள்ளைங்களை ஒரு 2 நிமிஷம் காணாத போனாலும் என்ன பண்ணுது, நம்மளுக்கு துடிக்கும், படபடன்னு இருக்கும். அப்போ ஒருத்தர் கூட இல்லை. அத்தனை பேர் அந்த அமலேக்கியர்கள் எல்லாம் பண்ணாக்கா கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ இதை பார்க்கும் பொழுது எவ்வளவு வேதனையோட அழுகுறாங்க. பலன் போக மாட்டே எப்போ அழுவாங்க யோசிச்சு பாருங்க. எப்போ அழுவாங்க? செத்துலதான் அழுவாங்க. எனக்கா அன்னைக்கு கூட ஒரு டெத்துக்கு போயிருந்தேன். அவங்க பயங்கரமா அழுதாங்க. அப்ப அவங்க சொல்றாங்கப்பா, ரொம்ப அழாதப்பா, நாளை வரைக்கும் நீ அழுகணும், நாளைக்கு வரைக்கும் நீ அழுகணும், இப்பவே நீ இப்படி என்ன பண்ற, அவங்களாம் கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. பலன் போனா போகுது. அவங்க சொல்றாங்க பலன் போயிடும், நீ அந்த மாதிரி அழாத, நாளைக்கு வரைக்கும் அழுகணும், இப்படி அழுதா இப்படி அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்கு அந்த டெத், அந்த பிரிவு ஒரு மனிதனை என்ன பண்ண முடியாதுனாக்கா தாங்க முடியாது. இந்த பிரிவு தாங்க முடியாத இந்த தாவீதும் அவனோட கூட இருந்தவர்களும் பலன் போக மட்டும் என்ன பண்ணாக்கா அழுதாங்க. அப்படிப்பட்ட ஒரு வேதனைக்குள்ள யார் கொண்டு போனா அப்படின்னா இந்த அமலேக்கியர்கள். அமலேக்கியர்கள் யாருனாக்கா இஸ்ரவேலுக்கு விரோதமா பயங்கரமா என்ன பண்ணாங்க, அவங்க முன்னேற முடியாதபடி தடையா நிக்கிறவங்க, முன்னேற முடியாத தடையா நிக்கிறவங்க. எனக்கு இப்படி அவங்க இரக்கமே இல்லாத ஒரு ஸ்பிரிட் அவங்களுக்குள்ள இருந்தது. ஈவு இரக்கமே இருக்காது. அப்படியாப்பட்ட ஆட்கள் கிட்ட இந்த தாவீதும் அவங்கள மாட்டிட்டாங்க. உண்மையாகவே இதை நம்ம பார்க்கும் பொழுது உண்மையாகவே எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வந்து யோவான் 10:10 படிப்போமா? யோவான் 10:10. யோவான் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஆமென். திருடன், இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குனாக்கா பைபிள்ல பிசாசு குறித்து சொல்லப்பட்டிருக்கு. பிசாசு யாரா? ஒரு திருடன். அவன் திருடன் எதுக்கு வரானா? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வர, வேறொன்றுக்கும் வரான். ஆனா இயேசு சொன்னாரு, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். இன்னைக்கு பாருங்க, நீங்க பிசாசம் கிட்டத்தட்ட அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. பிசாசுக்கு பேர்னாக்கா திருடன். அவனுக்கு பேர் அழகா ஆண்டவர் வச்சிருக்கிறார், திருடவும் கொல்லவும் அழிக்கவும். இந்த அமலேக்கியரை பார்க்கும் பொழுது இவங்க யாரோட ஸ்பிரிட்டால நிறைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த பிசாசோட ஸ்பிரிட்டால நிறைஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க அதெல்லாம் கொள்ளை அடிச்சாங்க இருக்கு. ஏன்னா இயேசு சொல்றாரு, அவன் கொள்ளை அடிச்சுட்டு, கொள்ளை அடிக்கிறப்போ அவங்க ஏன் அழுதாங்கனாக்கா மரிச்சது போலதான் அழுதாங்கல்ல. அவங்க அழ பலன் போக மட்டும் அவங்க அழுதாங்க. இவங்க மரிச்சுட்டாங்க, ஏன்னா இனி அவங்கள பார்க்க முடியாது, இனி அவங்கள ரொம்ப கஷ்டம் அப்படின்ற அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதனாலதான் அழுதாங்க. ஆனா இயேசு சொன்னாரு, திருடன் திருட வரலாம், கொல்ல வரலாம், அழிக்க வரலாம். ஆனா இயேசு, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். ஜீவன் என்ன? எதுக்கு ஜீவன்? மரித்ததுன்னு ஜீவன் கொடுப்பாங்க. அதுதான் இயேசு சொல்றாரு, நான் ஜீவன் உண்டாயிருக்க இந்த பூமியில வந்தேன். அப்போ மரித்து போன ஒரு நிலைமையில ஆண்டவர் சொல்றாரு, ஜீவன் உண்டாயிருக்க வந்த ஒரு ஜீவனை ஆண்டவர் என்ன பண்றாருனாக்கா கொடுக்கிறார். எதுக்குனாக்கா செத்து போச்சு, இதுக்கு மேல பார்க்க முடியாது, இதுக்கு மேல தேட முடியாது, இதுக்கு மேல நம்ம கண்டிப்பா அதை பிடிக்கவே முடியாது, அது நம்ம கைவிட்டு ரொம்ப தூரம் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா? அப்படிப்பட்ட காரியத்துல ஆண்டவர் சொல்றார், ஜீவன் உண்டாயிருக்க வந்தேன், அதுவும்
பரிபூர்ணப்படவும் வந்தேன். நீங்க உண்மையாகவே ஆண்டவர் ஒரு தொடக்கத்தை கொடுப்பாருமா. ஆமென். எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா, அப்பதான் ஒரு துவக்கமே இருக்கு. எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப ஆண்டவர் ஒரு துவக்கத்தை கொடுத்து ஆண்டவர் நம்மள மகிமையாய் ஆண்டவர் நடத்துகிறவரா இருப்பார். செத்து போச்சுன்றப்போ ஒரு உயிரை கொடுப்பார். உண்மையாவே இந்த சமயம் எல்லாருக்கும் தெரியும். அப்படிதான் அவங்க அழுதாங்க. ஆனா முடிவு அப்படி இல்லை. முடிவு அப்படி இல்லை. ஆண்டவர் திரும்ப அவங்கள பார்க்க வச்சாரு. திரும்ப அவங்கள என்ன பண்ணாக்கா சந்தோஷப்பட. இந்த வருஷம் படிச்சிடலாம். 19 படிக்க முடியுமா? அவர்கள் கொள்ளையாடி கொண்டு எல்லாவற்றிலும் சிறிதிலும் பெரிதிலும் குமாரரிலும் குமாரத்திலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டார். எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டார். கொள்ளையாடி போனதுல ஒண்ணு கூட, ஏன்னா ஆண்டவர் மரித்தது போல அவங்க அழுந்தாங்க. ஆனால் ஆண்டவர் திரும்ப என்ன பண்ணாரு, ஒரு ரெஸ்டோர், திரும்ப ஒரு உயிர் மீட்சியை கொடுத்து எதெல்லாம் அவங்க கொண்டு போனாங்க திரும்பியும் ஆண்டவர் அவங்க கையில வரும்படியா செஞ்சார். இதுக்கு காரணம் யாரு அப்படின்னாக்கா, அதான் நம்ம முதல்ல படிச்சோம். தாவீது கர்த்தரை நோக்கி. ஏன்னா உண்மையாவே இந்த சம்பவத்தை நம்ம பார்த்தோம்னாக்கா 600 பேர் அழுகுறாங்க. 600 பேர் அழுது. தாவீது அழுதார். தாவீது அவ்வளவு சீக்கிரத்துல அழ மாட்டாரு. தேவ சமூகத்தில் அழுகிற ஒரு மனுஷன். ஆனா தாவீது இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். தாவீது என்ன பண்றான் அப்படின்னாக்கா அழைய நிறுத்துறான். அந்த 600 பேர் அழுதுட்டு தான் இருக்காங்க. அந்த 601வது நபர் தாவீது அழைய நிறுத்தி பைபிள் சொல்லுது, தாவீது கர்த்தரை நோக்கி. அந்த தாவீது அகிமெலாக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபத்தை இடத்தில் கொண்டு வா என்றால், அபியத்தார் ஏபத்தை தாவீதிடத்தில் கொண்டு வந்தார். தாவீது கர்த்தர். ஏபத்துனா என்னன்னாக்கா, படையற்பாட்டுல ஆசாரியர்கள் ஒரு அங்கி மாதிரி போடுவாங்க. ஆண்டவரை விசாரிக்கிறதுக்காக ஆசாரியர்கள் தான் இருப்பாங்களே. ஒரு விண்ணப்பத்தை கொண்டு போனோம் அப்படின்னா ஆண்டவர் விசாரிக்கணும்னா ஒரு ஆசாரியர்கள் கொண்டு போவாங்க. அப்ப அந்த ஆசாரியர் ஒரு அங்கியை கொண்டு போட்டு ஆண்டவர் விசாரிப்பாங்க. அந்த அங்கியை தான் தாவீது என்ன பண்றான், நீ கொண்டு வா, நான் ஆண்டவர் என்ன பண்ண போறேன், விசாரிக்க போறேன். நான் உண்மையாக தாவீது அந்த இடத்துல அழைய நிறுத்தி ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டான். உண்மையாக தாவீதோட சம்பவத்தை பார்த்தாக்கா அவன் எப்போ அழைய நிறுத்துறான், எப்போ ஏற்கனவே படிக்க முடியும். 2 சாமுவேல்ல 12ஆம் அதிகாரத்துல பச்சைபாலுடைய பிள்ளை மரிக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது தாவீது பயங்கரமா அழுதான். நைட்டும் பகல் என்ன பண்ணான், ஜெபம் பண்ணி ஆண்டவரை பார்த்து அழுது கெஞ்சிட்டு இருந்தான். ஆனா அந்த பிள்ளை செத்துச்சின்னு சொன்ன உடனே தாவீது என்ன பண்ணிட்டான், கண்ணெல்லாம் தொடச்சிட்டு சாப்பிட எடுத்துன்னு வைப்பான், நான் சாப்பிட போறேன். அப்ப எல்லாரும் கேட்டாங்க, ஏன்பா அவன் உயிரோட இருக்கிறப்பவே இரவும் பகலும் உபவாசம் போட்டு இத்தனை நாளா அழுத, இப்போ என்னன்னா சாப்பாடு கேட்கிற எடுத்துட்டு. அப்ப சொன்னா தாவீது, இனி அவனை நான் பார்க்க போறது இல்லை, அவன் மரிச்சு போயிட்டான், அவன் திரும்ப வர போறது இல்லை. ஆனா நான் என்ன பண்ண போறேன், அவனை போய் பார்க்க போறேன் பரலோகத்துல. அப்படி ஒரு விசுவாசத்துல தாவீது இருந்தான். இந்த சம்பவத்துல பாக்குறோம், தாவீது எதனால அந்த அலையை நிறுத்திட்டு ஆண்டவர் நோக்கி பார்த்தனாக்கா, அவங்களாம் மரிச்சுட்டான் அந்த பையன். ஆனா இவங்க யாருமே மரிக்கவே. இந்த பைபிள் சொல்லுது, அவங்கள கொள்ளையாடி தான் போனான். ஒருவர் என்ன பண்ணலாம கொன்று போடல. இது உயிரோட தான் இருக்கு. தாவீது தெரியும். தாவீதுக்கு ஒரு காரியம் தெரியும். சங்கீதம் 139:9-10 விடிய காலத்தின் சேட்டைகளை, அதாவது சூரியன் உதிக்கிற திசையில் இருந்தாலும் சமுத்திரத்தில் கடையாந்திரத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய கரம் என்னை நடத்தும். ஆமென். கர்த்தருடைய கரம் என்னை நடத்துன தாவீதுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு ஃபெய்த் இருந்தது. நான் அதே போலதான் தாவீதை ஆண்டவர் நடத்தி அந்த ஒரு காரியத்தில் ஒரு வெற்றி அடைய வச்சார். எனக்கா இந்த சம்பவத்தை பார்க்கிறப்போ நம்ம வாழ்க்கையில அதேதான் இருக்குல்ல. சத்துரு எப்படி தாவீதோட குடும்பத்துல எப்படி ஒரு கொள்ளையடிச்சு கொண்டு போனானோ, உண்மையாகவே சத்துரு நம்ம வாழ்க்கையில அநேக காரியத்தை திருடி இருக்கிறான். அதான் உண்மை. ஆமென். இதை படிக்கிறப்ப எனக்கு யார் திருப்பி கொள்ள முடியும் இழந்ததை? ஏன்னா பைபிள் சொல்லுறதுதான், அதை நீ பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தை திருப்பி கொள்வாய், நீ இழந்த அத்தனையும் திருப்பி கொள்ளுவ அப்படின்னு ஆண்டவர் தாவீதோடு பேசினார். இப்ப நம்மளும் நிறைய காலத்தை இழந்து இருக்கிறோம். ஆனா இதை படிக்கிறப்ப எனக்கு யார் திருப்பி கொள்ள முடியும் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி சூழ்நிலையில தான் பைபிள் சொல்லுது. சங்கீதம் 84:5-6 உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் சொல்லப்படுது. எனக்கு அழுகையின் பள்ளத்தாக்கிலே நடந்து ஒருவர் நடந்தாலும் அதை நீரூற்றா மாற்றிக் கொள்வார். ஆண்டவர் இந்த மாதிரியான சூழ்நிலை போகும் பொழுது எவர்கள் எல்லாம் ஆண்டவர் பலனை பெற்றுக் கொள்றாங்களோ, எவர்கள் எல்லாம் ஆண்டவரை தன் பலனா எண்ணி, இப்படிப்பட்ட ஒரு கண்ணீரான சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றமான ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை போகும் பொழுது யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்கிறாங்களோ அவங்க எல்லாரும் பிடிப்பாங்க நான் நினைக்கிறேன்.
தாவீது அப்படிதான் பண்ண. எல்லாரும் அழுது 600 பேர் அழுதாங்க. ஆனா இந்த ஒரு மனுஷன் மட்டும் ஒரு வித்தியாசமான மனுஷன். நான் நினைக்கிறேன் அந்த மனுஷன் தான் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். நம்மளுக்கு நம்ம ரிலேஷன் நிறைய பேர் இருக்கலாம், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஆனா உண்மையாகவே இந்த தாவீதோட சம்பவத்தை பாக்குறப்ப ஏன் தாவீத ஆண்டவர் வந்து நீ பின்தொடர், அதை நீ பிடித்துக் கொள்வனாக்கா, தாவீது அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணனாக்கா, எல்லாரும் போல அவன் அழுதுட்டு இல்ல, ஆண்டவர் நோக்கி பார்த்து ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரை விசாரிக்க தாவீது முற்பட்டதுனால நிச்சயமாகவே ஆண்டவர் அந்த காலத்துல ஒரு ஜெயத்தை கொடுத்தாருமா. இன்னைக்கு நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த ஆண்டு என்னோட பேசினாக்கா, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். நிச்சயமாகவே ஆண்டவர் திருப்பி நம்மளுக்கு கொடுப்பாரு. ஆனா யாரு அதெல்லாம் திருப்புவாங்க அப்படின்னா, எப்படியாப்பட்ட சூழ்நிலையிலும் நம்ம ஆண்டவரை நோக்கி என்ன பண்ணணும், நம்ம தேட ஆரம்பிக்கணும். எனக்கா தாவீது ஒரு சம்பவத்துல பாக்குறோம். ஒரு முறை அவன் காட்டுல இருக்கிறப்ப கூட ஒரு ஆடை வந்து என்ன பண்ணிச்சுனாக்கா, ஒரு சிங்கம் தப்பிட்டு போச்சுன்னு இருக்கு. ஒரு கரடி ஒரு முறை என்ன பண்ணிச்சு, எடுத்து போச்சுன்னு. ஆனா தாவீது சொல்றாரு, சிங்கங்களின் வாயிலுக்கு ஆடை தப்பி வச்சானா, கரடியின் கைகளுக்கு ஆடை தப்பி வச்சானு. அதெல்லாம் தாவீது என்ன பண்ணலனாக்கா, ஒரு காரியத்தை பாக்குறோம், தாவீது என்ன பண்ணலனாக்கா உடனே போயிட்டு என்ன பண்ணாக்கா தப்பி வைக்கிறான். ஆனா இந்த சம்பவத்துல மட்டும் தாவீது ஆண்டவரை ஏன் விசாரிச்சான்? எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஏன் விசாரிச்சான்? நாங்க பாக்குறோம், ஆண்டவரை நீங்க என் கையில ஒப்பு கொடுப்பீரா அப்படின்னு ஏன் கேட்டான் அப்படின்னாக்கா, தாவீது ஏன்னா இந்த பெலிஸ்தேர்களுக்கு யாரு, அமலேக்கியருக்கு யாரு தேவை அப்படின்னா தாவீது தேவை. தாவீது தேவை. அத்தனை பேரை ஏன் நம்ம கொல்லாம போனானுங்க? எப்படியே உயிரிட கொண்டு போனாக்கா இவன் என்ன பண்ணுவான், பிள்ளைங்களுக்காக மனைவிக்காக தாவீது வரதான் செய்வான். தாவீது வரும்பொழுது தாவீதை போட்டு தரலன்னா இந்த அமலேக்கியர், ஏன்னாக்கா 1 சாமுவேல் 27:8 கூட படிக்கலாமா? 1 சாமுவேல் 27 அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம் ஸ்பீடா பண்ணு. அங்கே இருந்து தாவீதும் அவன் மனுஷரும் கெசூரியர் மேலும் எஸ்ரியர் மேலும் அமலேக்கியர் மேலும் படையெடுத்து போனார்கள். சூருக்கு போகிற எல்லை துவக்கி எகிப்து மட்டும் இருக்கிற நாட்டிலே பூர்வ காலம் துவக்கி குடியிருந்தவர்கள் இவர்களே. தாவீது அந்த நாட்டை கொள்ளையடிக்கிற போது புருஷர்களையும் ஸ்திரீகளையும் உயிரோடே வைக்காமல் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் ஒட்டகங்களையும் வஸ்திரங்களையும் எடுத்துக் கொண்டு ஆகீஸ் இடத்துக்கு திரும்பி வருவான். ஓகே, தாவீது என்ன செய்வானாக்கா, ஏற்கனவே பாக்குறோம் அமலேக்கியர் மேல ஒரு யுத்தம் தாவீதுக்கு இருந்தது. தாவீது அடிக்கடிக்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த அமலேக்கியர் மேல ஒரு யுத்தத்தை, ஏன்னா பைபிள் சொல்லுது அமலேக்கியரை அழிக்கணும். இது ஆண்டவர் போட்ட ஒரு பெரிய கட்டளை. எனக்கு அவங்களுடைய கலாச்சாரம் எல்லாம் பயங்கரமா இருக்கும். அப்போ இந்த ஒரு காரியத்தை தாவீது செய்யறதுனால தாவீது மேல ஒரு பயங்கர அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தது. அதனாலதான் தாவீது போய் ஆண்டவரை விசாரிக்கிற, ஆண்டவரே நான் போட்டுமா போக கூடாதா? இல்லாட்டி தாவீது ஆடு பிடிக்கிறப்போ ஒரு கரடி பிடிக்கிறப்போ எப்படி புறப்பட்டு போனானோ அது போல இங்க போல. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு டிசிஷன் வந்து அவனா எடுக்கல. ஆண்டவர்கிட்ட போய் கேட்கறான் இல்ல, ஆண்டவர்கிட்ட போய் கேட்கறான் நான் போகட்டுமா. எனக்கு அதெல்லாம் பாக்குறப்ப உண்மையாகவே தாவீதுக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்தது. சத்துரு பிடிக்கிட்டு போயிட்டான், ஆனா சத்துரு பின்தொடரணும் அப்படின்னு என்ன வந்தது காரணம் தெரியுமா? தாவீது எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு மனுஷனா இருப்பான். எல்லாருக்கும் அது வராது. ஒரு சிலர்லாம் பார்த்தா பிடிக்கிட்டு போனா அமைதியா இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு காரியத்தை இழக்கிறோம் அப்படின்னா, யாருக்கெல்லாம் நம்ம இழந்ததை பிடிக்கணும்னு ஒரு வாஞ்சை வரும் அப்படின்னாக்கா, ஆண்டவரோட தொடர்புல இருக்கிறான் பாத்தீங்களா, ஆண்டவரோட நடக்கிற ஒரு மனுஷன் தான் இப்படிப்பட்ட ஒரு தாட் என்னமே வரும். ஏன்னா 600 பேருக்கு வரலங்க, 600 பேர் அழுதுதான் இருக்காங்க. ஆனா தாவீது ஒருத்தருக்கு மட்டும் தான், ஆண்டவரே இந்த தண்டை நான் பின்தொடரட்டுமா, நான் போட்டா அவன் எடுத்துட்டு போயிட்டான், கிட்டத்தட்ட 3 நாள் பிரயாணம் போயிட்டான், நான் போட்டுமான்னு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தாவீதுக்கு மட்டும் தான் வந்தது. 600 பேர்ல இந்த தாவீது ஒரு வித்தியாசமானவனா இருந்தான், அந்த ஒரு நபர். ஏன் அப்படின்னா ஆண்டவர் அவன் பின்தொடர்ந்தபடினாலதான் சத்ரு அவனுக்குள்ள பறித்துட்டு போனாலும் இந்த சத்ருவை பின்தொடர்னு ஒரு எண்ணமே வரும். புரியுதா நான் சொல்றது? நீங்க ஆண்டவரை பின்தொடர ஒரு மனுஷியா இருந்தீங்கன்னாக்கா, நீங்க அவ்வளவு சீக்கிரத்துல என்ன பண்ண மாட்டீங்க, விட்டுற மாட்டீங்க. உங்ககிட்ட ஒரு காரியத்தை பிடுங்கணும் அப்படின்னா அதை துரத்திட்டு போனன்ற ஒரு தாட்டு நம்மளுக்கு வரும். நம்ம ஆண்டவரை பின்தொடரலாக்கா அப்படியே அமைதியா இருப்ப. நீ என்ன வேணா என்ன பண்ணு, எடுத்துட்டு போய் என் வாழ்க்கையில பூந்து என்னன்னா திருடிட்டு போறியோ நீ திருடிட்டு போ, அப்படிதான் நம்ம தாட் இருக்கும். ஆனா தாவீது அப்படி இல்ல. தாவீது என்ன பண்ணானாக்கா, அதை பின்தொடர்ந்து போனன்ற ஒரு வாஞ்சையும் ஒரு விருப்பம் அவனுக்குள்ள வந்தது. எனக்கு ஆண்டவரை பின்தொடர்கிற எல்லா சூழ்நிலையிலும் பின்தொடர்கிற ஒரு மனுஷனா தாவீது இருந்தார். ஆமென்.
நம்ம அப்படி இருப்போம் அப்படின்னாக்கா நம்ம நிச்சயமாக இழந்ததை நம்ம திரும்ப பெற்றுக்கொள்ளும். ஆமென். நிச்சயமா பெற்றுக்கொள்ளும். நான் புதிய பாட்டில் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நான் காண்பிக்கிறேன். மார்க் எழுதின புஸ்தகம் நான் இதுலயே பார்க்கிறேன். இந்த ஆண்டவர் அதை நீ பின்தொடர், அதை நீ பிடித்து, அந்த ஒரு வசனங்களை பாருங்களேன். நீ ஏன் ஆண்டவராக நீ நீங்க எல்லாரும் பிடிப்பீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஏன் சொல்றாரு? தாவீதுக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அதை பிடிக்கணும். புரியுதுங்களா? நீன்றா தாவீது ஒரு அழுத்தமா ஆண்டவர் சொல்றதுக்கு காரணம் என்னக்கா, அதை நீ பிடித்து, அதை நீன்ற அந்த ஒரு அழுத்தத்தை ஆண்டவர் எனக்கு படிக்கிறப்போ ரொம்ப இதாச்சு. அதை நீ எனக்கு தாவீது ரொம்ப முக்கியமான மனுஷாமே. அப்படிப்பட்ட ஒரு ஆட்கள் நிச்சயமாகவே அவங்க பிடிப்பாங்க. மார்க் எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 17வது வசனத்தோட வாசிங்க. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். ஓகே ஓகே. NIV இருக்கா? இங்கிலீஷ்ல ஒரு படிக்க முடியுமா? NIV பைபிள் இங்கிலீஷ்ல ஒரு படிங்க. இதே வசனம் மார்க் 9:17 NIVல கொஞ்சம் படிங்க. இங்கிலீஷ் தெரிஞ்சு. A man in the crowd answered, Teacher, I brought you my son, who is possessed by a spirit that has robbed him of speech. என்ன சொல்றீங்க சிஸ்டர்? பேசும் திறனை பறித்து கொண்ட ஒரு ஆவியால், அதாவது திருடிட்டு NIVல ரொம்ப அருமையா இருக்கு. நம்ம நார்மலா படிக்கிறோம், அவன் வந்து பிள்ளைக்காக என்ன பண்றான், ஆண்டவரே எனக்கு சுகப்படுத்துன்னு கேட்கிறான். ஆனா NIVல என்னன்னாக்கா அவன் பேச்ச பிசாசு என்ன பண்ணானா திருடிட்டானது. பேசும் திறனை பறித்து கொண்ட இதுல பிடிக்கப்பட்ட என் மகனை உம்மிடத்துல கொண்டு வந்தேன். சத்துரு என்ன பண்றானாக்கா பேசும் திறனை பறிக்கிறான். ஒரு திருடன் பைபிள் சொல்றது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வரானா. எதுக்கெல்லாம் வரா அப்படின்னா பேசும் திறனை என்ன பண்றானாக்கா பறித்துக்கொள்ளும். பார்க்கிற திறனை பறிக்கிறது அவன் தான், கேட்கிற திறனை பறிக்கிறதும் அவன் தான், நடக்கிறத பறிக்கிறதும் அவன் தான். உடம்பு எல்லாத்துக்கும் யார் காரணம் அப்படின்னாக்கா சத்துரு தான் காரணமா இருக்கும். பேசும் திறனை நான் இங்க பாக்குறோம், இந்த மனுஷனும் பாக்குறோம். எப்படியாக என் பிள்ளை நல்லா பேசணும் சொல்லிட்டு, நல்லா கேட்கணும் சொல்லிட்டு அவன் என்ன பண்றானாக்கா இவ்வளவு வாஞ்சியோட ஓடிடுறான். ஏசப்பாயிட்ட என்ன பண்றான், ஃபர்ஸ்ட் சீசர்கிட்ட கொண்டு போறான். என் பிள்ளை வந்து என்ன பண்ணுது, பேசும் திறன் இல்ல, எப்படியாச்சும் அவன் சொல்றப்பவே பேசும் திறனை பறித்து கொண்ட ஒரு ஆவி தெளிவா என்ன பண்ணுது, பைபிள் அவன் சொல்லுது. பைபிள் தெளிவா சொல்லுது, பேசும் திறனை பறித்து கொண்ட ஒரு ஆவி சீசரிடத்துல கொண்டு வரான். சீசர் என்ன பண்ண முடியல, துரத்த முடியாம போகுது. திரும்ப என்ன பண்ணாக்கா இயேசு கிட்ட கொண்டு வரான். ஆண்டவரே என் மகனுக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யுங்க ஆண்டவரே, ஏதாச்சும் ஒண்ணு நீங்க செய்யுங்க ஆண்டவர்னு சொல்லிட்டு இயேசு என்ன பண்ணாக்கா கெஞ்சி நிற்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் அவன் அந்த சம்பவம் நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். ஆண்டவர் பறித்து கொண்டதை புடிங்கி கொடுத்தாரா இல்லையா? புடிங்கி கொடுத்தார். ஆமென். பிசாசு பறிச்சுட்டான்னு சொல்லும் பொழுது ஆண்டவர்கிட்ட கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணாக்கா பிசாசு கையில இருக்கிறத புடுங்கி அவனுக்கு திரும்ப கொடுத்தார். பேசும் திறன் இல்லாம போச்சா, அவன்கிட்ட இருக்க அதை பிடுங்கினார். பிடுங்கி கேட்கிற திறன் இல்லையா, அதை பிடுங்கி ஆண்டவர் திரும்பவும் அவன்கிட்ட. அதே போல ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்வாருமா. ஆமென். ஒருவேளை சத்துரு உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு வேலையை பறித்திருக்கலாம், ஒரு சரீர சுகத்தை பறித்திருக்கலாம், உறவுகளை பறிச்சிருக்கலாம், ஒருவேளை சொத்தை பறிச்சிருக்கலாம், ஊழியத்தை பறிச்சிருக்கலாம். இந்த மாதிரி ஆவிக்குரிய காரியங்களில் நல்ல ஒரு ஆண்டோட உறவை கூட என்ன பண்ணுவோம், பிசாசு பறிச்சிருவோம். ஆண்டோட ஜெபிக்க முடியாதபடி, வேதத்தை படிக்க முடியாதபடி, வேதத்தை தியானிக்க முடியாதபடி, இந்த மாதிரி ஆவிக்குரிய குருடனா நம்மளை மாத்தி விட்டுருவோம், ஆவிக்குரிய செவிடனா மாத்தி விட்டுருவோம், ஆவிக்குரிய முடமுத்தன்மை உள்ளவனா. அதாவது ஆவிக்குரிய செவிடனாக்கா ஆண்டோட சத்தத்தை கேட்க முடியாதபடி காது என்ன பண்ணுவான், அடைச்சிருவோம். ஆண்டோட பேச முடியாதபடி, அது ஒரு மலட்டுத்தன்மை, அதாவது ஒரு ஒரு ஆத்துமாக்களை ரட்சிப்புகளை நடத்த முடியாது. இதெல்லாம் சத்துரு பறிக்கிற ஒரு காரியம். இன்னைக்கு அப்படி பறிச்சத நிச்சயமாகவே ஆண்டவர் திரும்ப என்ன பண்ணாக்கா கொடுத்தார். ஆமென். அது போல நிச்சயமா சொல்றேன்,
இந்த நாள்ல வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொன்னதுனாக்கா, இழந்து போனதை நீங்க திரும்ப பெற்றுக் கொள்வீங்க. அது எதுவா இருக்கட்டும், சத்ரு உங்க கையில இருந்து பறிச்சிருக்கிறானா, வேலையா, ஏதோ ஒரு காரியத்தை, உங்க குடும்பத்துல இருக்கிற உறவா, ஏதோ ஒரு காரியத்தை, சமாதானத்தை பறிச்சானா, நம்மளோட பலவீனத்தை என்ன பண்ணாக்கா நம்ம பறிச்சிருக்கிறானா, அந்த இடத்தை ஆண்டவர் கொடுப்பாருமா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமா செய்வார், நிச்சயமா செய்வார். பறித்ததை நம்ம ஆண்டவர்கிட்ட அவன் கொண்டு போறான். அவனுக்குள்ள அந்த வாஞ்சை இருக்குது. அந்த மனுஷன் போயிட்டு என்ன பண்றானாக்கா, ஆண்டவரிடத்துல போயிட்டு சொல்றான், ஆண்டவரே இப்படி என் மகனுடைய பேச்சை பிசாசு பறிச்சுட்டான், ஆனா ஆண்டவர் திரும்ப கொடுத்தார். ஆமென். நம்ம நிச்சயமாகவே ஆண்டவர்கிட்ட நம்ம போகும் பொழுது, ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் செய்வார். இன்னொரு காரியத்தை நம்ம இங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 30:6 படிங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். இது என்ன சொல்றாருனாக்கா, யார் பிடித்துக் கொள்வார்கள் எழுந்தது அப்படின்னா, முதலாவது தாவீது அந்த சூழ்நிலை ஆண்டவர் நோக்கி பார்த்தான். ஆமென். ஆண்டவரிடத்துல விசாரிச்சான். ஆண்டவர் அப்படி கேட்கிறவங்க நிச்சயமா திருப்பி கொள்வான். மூன்றாவது நம்ம இங்க பாக்குறோம், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்தின் நிமித்தம் மனக்கிலேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். யோசிச்சு பாருங்க, 600 பேர் எல்லாம் பேசுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த தாவீது தான் காரணம். நம்ம மனைவி, பிள்ளைங்க, நம்ம பொருட்கள் எல்லாமே போனதுக்கு ஒரே ஒரு காரணம் இந்த தாவீது தான். அத்தனை பேர் என்ன பண்ணாக்கா, கல் எடுத்து தாவீதை அடிக்கணும்னு பாக்குறாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, தாவீது அமைதியா தான் இருந்தான். ஆமென். தாவீது அவங்களாம் கல் எடுக்கிறான்னு சொல்லிட்டு தாவீது கல் எடுக்கல. ஏன்னா சகல ஜனங்களும் 600 பேரும் தாவீதை என்ன பண்ணாக்கா, பகைத்தார்கள். சத்துரு கையில உள்ளதை தாவீது பறிக்க கூடாது. எனக்கு 600 பேர். ஏன் எனக்கு யோசிச்சு பாக்குறப்ப, ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை அவர் எழுதி வச்சிருக்கிறாருனாக்கா, அத்தனை பேர் கல் எடுத்தாலும் தாவீது கல் எடுக்கல. நீ யோசிச்சு பாருங்க, தாவீது புறப்பட்டு போனானா அங்க ஒரு வெற்றின்னு நல்லா தெரியும். ஆனா அதனாலதான் பிசாசு என்ன பண்றானாக்கா, சத்துரு கையில இருக்கிறத தாவீது பறிக்க கூடாதுன்னா இங்க ஒரு பொறி என்ன பண்ணான், கொளுத்தி விட்டான். இவனுக்குள்ளவே இவன் தானா காரணம், அவன் தானா காரணம் சொல்லிட்டு ஒரு பொரிய அவன் என்ன பண்ணா, கொளுத்தி விட்டான் பிசாசு. ஆனா தாவீது என்ன பண்ணாக்கா, அதுல அவன் கவனம் செலுத்தவே இல்லை. எல்லாரும் பேசுறாங்க இவன் தான் காரணம் சொல்லிட்டு தாவீது அதுக்கு செவி கொடுக்கவே இல்லை. தாவீதோட ஒரே ஒரு நோக்கம் நினைச்சுனாக்கா, இழந்து போனதை நான் பெற்றுக்கொள்ளணும். அதெல்லாம் அவன் போக்கஸ்டா இருந்தான வழிய, இவங்க என்ன பண்ணாக்கா, கல்லை எடுத்துட்டு என்ன பண்ணல, அவன் போல. இத்தனை 600 பேர் கல்லை எடுக்கிறாங்க, பேசுறாங்க. நான் தாவீது அதுக்கெல்லாம் செவி கொடுக்கவே இல்லைமா. இன்னைக்கு யார் இழந்ததை பெற்றுக்கொள்வாங்க அப்படின்னாக்கா, அந்த போக்கஸ்ட் நம்ம இழக்கவே கூடாது. நம்ம இழந்திருக்கிறோம் நிறைய காரியத்தை இல்ல, நிச்சயமா இழந்திருக்கிறோம். அதை நிச்சயமா நம்ம பிடிக்கணும். அப்படின்னா இப்படிப்பட்ட காரியத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதுனாக்கா, செவி கொடுக்கவே கூடாது. இதுக்கெல்லாம் நம்ம காது அடைக்கப்பட்டுதான் இருக்கணும். தாவீது காது அடைக்கப்பட்டிருந்தது. அத்தனை பேர் பேசுறாங்க, கல்லெறிஞ்சி தாவீதை கொண்டுடலாம். ஆனா தாவீதுடைய போக்கஸ்ட் மாறவே இல்ல. ஒரே ஒரு போக்கஸ்ட். ஏன்னா நம்ம சுதந்திரிக்க போற ஆட்கள், ஆமென். சத்துரு கையில இருக்கிற சுதந்திரிக்க போகிற ஆட்கள் எல்லாருமே இப்படிதான் இருக்கணும். 4 பேர் 4 காரியத்தை என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க, என்னென்னமோ பேசுவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. ஆனா அதெல்லாம் நம்ம காதுக்கு விடவே கூடாது. அதான் ரொம்ப அருமையான ஒரு வசனம் இருக்கும். 1 சாமுவேல் 10:27 சவுல் அவனோ காது கேளாதவன போல இருந்தான்னு இருக்கு. சவுல் அவனை குறித்து பேசுறாங்க, இவனை ரட்சிக்க போறான், என்னென்னமோ சவுலை குறித்து பேசினாங்கன்னா, நான் பைபிள் சொல்லுது சவுல் காது கேளாதவன போல இருந்தான். காது கேட்காத வரைக்கும் சவுலோட வாழ்க்கையில ஒரு ஜெயம் இருந்ததுங்க. ஆனா எனக்கு இந்த மாதிரி காது கேட்க ஆரம்பிச்சது, ஒரு கோலியாத் வந்தான். 40 நாள் என்ன பண்ணானாக்கா, வாங்கடா சிங்கல் செய்யலாம் ஒண்டி கூப்பிட்டு இருக்கான். அதுவும் தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறான் பயங்கரமா. அப்பெல்லாம் சவுலுக்கு என்ன பண்ணல, காது கேட்கவே இல்லை. ஆனா தாவீதுன்ற ஒரு மனுஷன் போயிட்டு ஒரு பெரிய வெற்றியை, ஒரு பெரிய ஜெயத்தை எடுத்து வரும் பொழுது தாவீதை குறித்து அவங்க பாட்டு பாடினாங்களாம். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. இது மட்டும் என்ன பண்ணிச்சுனாக்கா, சவுலோட காது. எனக்கு 1000 கொடுத்துட்டு அவனுக்கு என்ன பண்ணிட்டாங்க, 10,000 கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுல இருந்து என்ன பண்ணானாக்கா,
தாவீத கல்லெறிய ஆரம்பிச்சிட்டான். அம்பு எடுத்து என்ன பண்ணான், ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா இந்த தாவீது இருக்கிற வரைக்கும் நீங்க பாருங்க, இதுதான் நான் சொல்றேன். ஏன்னா நம்ம வந்து இழந்ததை பிடிக்கணும் அப்படின்னா இந்த காது நம்மளுக்கு அடைக்கப்பட்டு தான் இருக்கணும். ஆமென். எதை குறித்து நம்ம என்ன பண்ண கூடாதுனாக்கா கேட்கவே கூடாது. நம்ம ஒரே போக்கஸ், நம்ம இழந்ததை நம்ம பிடிக்கணும். இழந்து போனதை பிடிக்கணும்னாக்கா நம்ம நிறைய காரியத்துக்கு நம்ம காது அடைக்கப்பட்டு தான் இருக்கணும். நம்ம எல்லாத்துக்கும் சின்ன காரியத்துல நம்ம என்ன பண்ண கூடாது, கோபப்பட்டுறக்கூடாது. இவங்க இப்படி பேசிட்டாங்களே, இப்படி என்ன பார்த்துட்டாங்களே. நிறைய பேர் சொல்லுவாங்க, அன்னைக்கு 32 பல்லு என்ன பண்ணாங்க, சிரிச்சாங்க. ஆனா இப்ப ஏதோ 2 பல்லு தான் காட்டுறாங்க. அது ஒரு கோபம் இல்ல. சின்ன ஒரு காரியத்தெல்லாம், ஒரு சின்ன காரியம் அவங்க சொல்லக்கூடாது, சத்துன்னு கோபம் வந்துடும்ல. யோசிச்சு பாருங்க, 600 பேர் பேசுறாங்க, தாவீது எப்படி அமைதியா இருந்தான். யோசிச்சு பாருங்க, 600 பேர் பேசுறாங்க, கல் எடுத்து தாவீதை கொண்டு போடலாம். நான் தாவீது அமைதியா இருந்தேன். எனக்கு தாவீதோட போக்கஸ் என்னன்னாக்கா இழந்ததை பிடிக்கணும். அந்த போக்கஸ்ல இருந்தனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அதை நீ பிடித்து சகலத்தையும் நீ திருப்பி கொள்ள. யார் திருப்புவாங்க அப்படின்னா இந்த போக்கஸ் மாறவே கூடாது. நீங்க இந்த சமூகத்தோட நீ படிக்க முடியும். மார்க் 9:19 படிக்கலாம். சும்மா மார்க் 9வது அதிகாரம் 19 வசனத்தை அங்க ஒரு சம்பவம் படிக்க முடியும். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன். ஓகே, விசுவாசம் இல்லாத அந்த மனுஷன் பிள்ளைக்காக கொண்டு வர ஆண்டவரே ஒரு பிசாசு என் பிள்ளையோட பேச்ச திருடிட்டான் அப்படின்னு பாரதோட சொல்றான். ஆனா ஏசுநாதர் நம்ம சொன்னாரு, விசுவாசம் இல்லாத சந்ததி. அவனை சொல்ல, அவன் சந்ததியே என்ன பண்ற ஆண்டவர் சொல்ற. அவனுக்கு கோபமும் வரலங்க, அவன் என்ன பண்ணல, பொருட்படுத்தவே இல்லை. நான் தான் யோசிச்சேன், ஆண்டவர் இப்ப நீங்க சொன்னா யோசிச்சு நம்ம சொன்னா கேட்போமா? அப்பா என்ன திட்டாவிட போறேன், சந்ததி நீ என்ன பண்ற, எதுக்கு இழுக்கிற? காது கேட்க, நல்லா காது கேட்கிற ஆட்கள் கண்டிப்பா ஏசப்பாயிடி சண்டை போட்டுப்பாங்க. நானே வேதையில வரேன், என் சந்ததி என்ன பண்ற, நீ இழுக்கிறிய இல்ல. ஆனா இந்த மனுஷன் என்ன பண்றான், அவனுக்கு ஒண்ணு என் பிள்ளைய பேச்சு என்ன பண்ணான், பிசாசு பறிச்சுட்டான், அவன் திருடிட்டான். எப்படியா என்ன பண்ண, இதை நான் பெற்றுக்கொள்ளணும். அந்த போக்கஸ்லயே அவன் இருந்ததுனாலதான் ஜீசஸ் சொன்னது கூட அவன் பெருசா என்னவே இல்லை. புரியுது நான் சொல்றது? ஜீசஸ் சொல்றது அவன் பெருசா இல்லை. எனக்கு அது தேவை. நம்ம இழந்ததை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னாக்கா அது அப்படிதான் நம்ம இருக்கணும். ஆமென். மனுஷங்க பேசுறதுல நம்ம பெருசா என்ன பண்ண கூடாது, எடுத்துவே கூடாது. எனக்கா நம்மளுடைய எதிரி யாரு? பிசாசு தான் எதிரி. ஆமென். அவங்கிட்ட நம்ம சண்டை போடணும். வேற யார்கிட்ட நம்ம என்ன பண்ண கூடாது, சண்டைலாம் போடவே கூடாது. ஏன்னா நம்ம சோதனைக்க போற ஆட்கள். ஆமென். நம்மளுடைய மட்டும் இல்ல, அநேகர் பிசாசு திருடி வச்சிருக்கிறான். அவனுக்குள்ளதை நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா மீட்டெடுத்து கொடுக்க போறோம். நீங்க பாருங்க, தாவீது மட்டும் தான் என்ன பண்ணான், அப்படிப்பட்ட ஒரு ஜெயத்தை எடுத்தான். 600 பேருக்கு என்ன பண்ணாங்கனாக்கா அந்த ஜெயத்துல அவங்க கொண்டாடினாங்க. நீங்க அப்படியேப்பட்ட ஆட்களை தான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். ஆமென். அதனாலதான் இந்த செவியில ஒரு ஜெயத்தை நம்ம எடுக்கணும். யார் என்ன பேசல ஒன்றும் பண்ண போறது இல்ல. அதனால எதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. ஒரே போக்கு நம்மளுக்கு எதிரி பிசாசு தான். நீங்க அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து படிக்கிறோம். அப்போஸ்தலர் 16:16 பவுல் ஜெபிக்க புறப்பட்டு போற நேரத்துல ஒரு ஸ்திரீ வந்து என்ன பண்ணாக்கா, உன்னதமான தேவனுடைய மனுஷர்கள் ரட்சிப்பின் வழியை நம்மளுக்கு அறிவிக்கிறான்னு சொல்லிட்டு தினமும் என்ன பண்ணாக்கா வந்து என்ன பண்ணாக்கா அந்த ஸ்திரீ சொல்லிட்டே இருப்பான். பவுல் என்ன பண்ணாக்கா கொஞ்ச நாள் அமைதிதான் போய் அதை பெருசா எடுத்துக்கல பவுல். ஆனா அனுதினமும் வந்து சொல்ல 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 பைபிள் சொல்லுது, ஒரு நாள் பவுல் சினம் கொண்டான்னு இருக்கு. சினம் கொண்டா கோபப்பட்டான். கோபப்பட்டு அவன் திரும்பி அந்த பெண்ணை பார்க்கல, அந்த பெண்ணுக்குள்ள இருக்கிற ஆவி என்ன பண்ணாம கடிந்து கொண்டான். அது புறப்பட்டு போச்சு. யோசிச்சு பாருங்க, பவுல் ஏன்னா உன்னதமான தேவனுடைய மனுஷர் ரட்சிப்பு, பவுலுக்குள்ள ஒரு பெருமையை வரதுக்கும் ஒரு காரணம் இருக்குல்ல. சும்மா 10 முறை சொன்னானாக்கா அது குறி சொல்ற ஒரு பெண்ணு. ஆனா பவுல் கோவப்பட்டாரு, அந்த பெண்ணு மேல கோவப்படல. அந்த பெண்ணுக்குள்ள இருக்கிற ஆவியில மாம்சத்தோட ரத்தத்தோட நமக்கு யுத்தமே இல்லமோ. பைபிள் அதான் சொல்லுது, மாம்சத்தோட ரத்தத்தோட நமக்கு யுத்தமே இல்லை. நம்மளுக்கு எல்லா மனுஷனும் நமக்கு எதிரியே இல்லை. பிசாசு ஒருத்தன் தான் என்ன பண்ணுது நம்மளுக்கு எதிரி. இன்னைக்கு நம்ம அந்த அம்போட ஒருத்தன் அம்பு எயிறானாக்கா அந்த அம்பு கிட்ட போய் நம்ம சண்டை போட்டா பிரயோஜனம் இருக்கா? அம்பு கிட்ட போய் நம்ம அந்த அம்பு கிட்ட போய் சண்டை போட்டா ஒரு பிரயோஜனம் இல்லை. அம்பை ஏய்கிறவங்க தான் நம்மளுக்கு பிரச்சனை. நம்ம அவங்கிட்ட தான் யுத்தம் பண்ணணும். பவுலுக்கு தெரியும் இது அம்பு. ஆனா அம்பை ஏய்கிறது யாருனாக்கா பிசாசு. அவங்கிட்ட தான் சண்டை போடணும். உண்மையாகவே நம்மள 4 பேர் பேசுவாங்க, நம்ம 4 பேர் எப்படியெல்லாம் பேசட்டும்,
அதை குறித்து கவலைப்படவே கூடாது. உன் காது இதுல அடைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நீ யாரு? சுதந்திரிக்க போறவன். ஆமென். இன்னைக்கு தாவீது ஏன் சுதந்திரிச்சான்? அதுதான் பைபிள் தெளிவா சொல்லுது. நீன்ற எனக்கு தாவீது காது கேட்காதவனா இருந்தான். ஆமென். அத்தனை பேர் எழுப்பி தாவீதை கொல்லன்னு பாக்குறப்ப கூட தாவீது என்ன பண்ணானாக்கா அது காது கேளாதவன போல இருந்தான். ஆமென். இன்னைக்கு இயேசு குறித்து கூட சொல்லப்பட்டிருக்கு, இயேசு தம்மிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பறிந்து அன்பு வைச்சான். இந்த உலகத்தை விட்டு பிதாவிடத்தில் போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து இயேசு என்ன பண்ணானாக்கா எல்லாரையும் அவர் நேசிச்சார். ஆமென். இப்படிப்பட்ட ஒரு நேசத்துல நம்ம இருப்போம். ஆனா நிச்சயமாக நம்ம எதுவுமே இழக்கவே மாட்டோமா. இழந்ததை நம்ம பிடிப்போம். ஏன்னா தாவீது பிடிச்சான். அதெல்லாம் ஆண்டவர் சொல்றார், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். நிச்சயமாக ஆண்டவர் நம்மளுக்கு திருப்பிக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார். இந்த ஆண்டு நிச்சயமாகவே நம்ம எதெல்லாம் இழந்தோமோ, எதெல்லாம் ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சியை, சமாதானத்தை, ஏதோ ஒரு உறவுகளை, ஏதோ ஒரு சொத்தோ, ஒரு பணமோ, ஆண்டோடைய உறவா எதுவா இருந்தாலும் சரிங்க, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை, குடும்பத்துல, ஊழியத்துல, பிசினஸ்ல, தொழில, படிப்புல, பிள்ளைங்களுடைய படிப்பா, எதுவா இருந்தாலும் ஆண்டவர் திரும்ப கொடுப்பாருமா. ஆமென். யாருக்கு கொடுப்பாரு அப்படின்னா, இந்த தாவீதை போல எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நோக்கி பார்க்கணும். ஆமென். அப்படியே உலக மனிதர்களை போல நம்ம அழுதுட்டு ஐயோ போச்சு பிசாசு திருடிட்டானே அப்படின்னு இல்லாம, ஆண்டவரை நோக்கி எந்த ஒரு மனுஷன் பார்க்கிறானோ அவன் நிச்சயமா திருப்பி கொள்வான். ஆமென். ஆண்டவர்கிட்ட கேட்டு விசாரிச்சுட்டு போறவன் நிச்சயமா திருப்பி கொள்ளுவான். ஆண்டவரை இந்த மாதிரி சூழ்நிலை கூட காது கேளாதவன போல இருந்து அந்த மனிதரை அவர் நேசிச்சால. யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா அபியத்தார் பைபிள் சொல்லுது, சகல ஜனங்களும் தாவீதுனா சகலனா எல்லாரும். அப்போ அபியத்தார் கிட்ட போய் என்ன பண்றான்? போய் பேசுறான், போய் ஏபத்தை கொண்டு வா. நான் நினைக்கிறேன் அந்த அபியத்தார் அந்த ஆசாரியன் கூட கல்ல எடுத்திருப்பான் நினைக்கிறேன். அவனும் பேசியிருப்பான் தாவீது அடிச்சிடலாம். அதான் சகல ஜனம் 600 பேர் என்ன பண்றாங்க, தாவீதை கல்ல. ஆனா தாவீது என்ன பண்றான்? ஒண்ணுமே தெரியாதப்பா விட பேசலாம். பாத்தீங்களா? போயிட்டு அந்த ஏபத்தை கொண்டு வாப்பா, ஆண்டவர் நான் விசாரிக்க போறேன். தாவீது அப்படி இருந்தாமா. அவனுக்கு தெரியும் இவன் பேசுறான், இவன் என்ன பழிக்கிறான் தெரியும். ஆனாலும் தாவீது போய் அவன்கிட்ட பேசுற ஒரு மனுஷனா தாவீது இருந்த. நம்ம நிச்சயமாகவே அப்படி நம்ம இருக்கும் பொழுது சத்து நம்ம வாழ்க்கையில பறித்து கொண்டதை என்ன பண்ண முடியும்? நம்ம திரும்ப பெற்றுக்கொள்ளுவோம். நிச்சயமா பெற்றுக்கொள்ளும். இந்த ஆண்டு நிச்சயமாகவே நம்ம பெற்றுக்கொள்கிற ஒரு ஆண்டா இருக்கும். ஆமென். நீ எதெல்லாம் இழந்த, ஒருவேளை சந்ததியா பிசாசு என்ன பண்ண, நம்மளுக்கு ஏன் இங்க இருக்கிற நிறைய பேர் உண்மையா முதல் சந்ததி நினைக்கிறேன்ல, ஆண்டவர் இப்பதான் நம்ம பின்தொடர்றோம்ல, அதனால நம்மளுக்கு போர்ஸ் அதிகமா இருக்கு. பிசாசு நம்ம வாழ்க்கையில நிறைய திருடி இருக்கிறான். ஆனா நம்மளாம் தாவீது நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே ஒரு அந்த 601 ஒரு நபர் மட்டும் வித்தியாசமா இருந்தாங்க. அந்த நபர் தான் நீங்க எல்லாருமே. ஆமென். தாவீது திருப்பி கொண்டது போல நிச்சயமாகவே நம்ம இழந்ததை, சத்துரு பறித்ததை நிச்சயமாகவே ஆண்டவர் திரும்ப கொடுக்க போறார். திரும்ப கொடுக்க தான் போறார். ஆமென். ஏன்னா பிசாசு பைபிள் சொல்லுது, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வரான். திருட வரான், கொல்ல வரான், அழிக்க வரான். ஆனா இயேசு ஜீவன் உண்டாயிருக்க வரான். எதெல்லாம் திருடிட்டானோ, எதெல்லாம், ஏன்னா நம்மளுக்கு ஒரே எதிரி நான் சொல்லுவேன்ல, பிசாசு தான் எதிரி நினைக்கிறேன். நான் 3 எதிரின்னு சொல்லுவேன். எனக்கா சாத்தான், அந்தி கிறிஸ்து, பொல்லாத ஆவி. ஏன்னா அந்த மனுஷன் சொல்ல பொல்லாத ஆவி தான் என்ன பண்ணிச்சு, திருடிட்டு போகுது. எனக்கா பிதானா, சரி பிதானா நம்மளுக்கு ஞாபகத்துல வருது எது சொல்ல முடியுமா? பிதா ஒரு சிருஷ்டிகர் இல்ல, சிருஷ்டி கருத்தா. ஆனா பிதாவுக்கு ஆப்போசிட்டா செயல்படுகிறாருனாக்கா சாத்தான் அழிக்கிறவனா இருப்பான். எனக்கா யோகுல படிக்கிறோம், சாத்தான் என்ன பண்றானாக்கா யோகுக்கு உண்டான எல்லாவற்றையும் அழிச்சது நம்ம பாக்குறப்போ, பிதாவாகிய தேவன் சிருஷ்டிக்கிறவரா இருப்பாருனாக்கா சாத்தான் அதை அழிக்கிறவனா இருக்கும். இயேசு கிறிஸ்து அப்படின்னா நம்ம ஞாபகத்துல வருதுன்னாக்கா யோவான் 3:16 அவர் நமக்கு நித்திய ஜீவனை அழிக்கும்படியா தான் வந்தார். நித்திய ஜீவன். நான் பைபிள் சொல்லுது 1 யோவான் 4:3 அந்தி கிறிஸ்துவ குறித்து, இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்ய விடாதபடிக்கு அவருக்கு எதிர்த்து நிக்கிறாருனாக்கா அந்தி கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவுக்கு ஆப்போசிட்டா யார் எதிர்த்து நிக்கிறாருனாக்கா இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அது ஆண்டவர் இயேசுவுக்கு விரோதமா இருக்கு. பரிசுத்த ஆவினா நம்ம ஞாபகத்துல அவர் எதுனாக்கா அவர் கொடுக்கிறவரா இருப்பார். ஆமென். நான் பைபிள் சொல்லுது அப்போஸ்தலர் 2:4 பரிசுத்த ஆவியானவரே அவர் தந்தருளி என்ன கொடுக்குறது. ஆவியானவர் அப்படின்னால நம்ம ஞாபகத்துல அவர் கொடுக்கிறவரா இருக்கிறார். ஆனா பொல்லாத ஆவி என்ன பண்றான், திருடுறான் இருப்பான். அதான் என்ன இங்க படிச்சல, அவன் பேச்ச அவன் திருடிட்டான். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறவர், பிசாசு நம்ம வாழ்க்கையில இருக்கிறத திருடுகிற ஒரு மனுஷனா இருப்பான். இன்னைக்கு நம்ம அதற்காக நம்ம ஜெபிக்கணும். ஆமென்.
அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னாக்கா அதிகமா நம்ம ஜெபிக்கணும். இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கு நம்ம தான் தாவீது. ஆமென். நம்ம குடும்பத்துக்கு நம்ம தான் தாவீது. அதெல்லாம் பைபிள் சொல்லு, நீ அதை சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். நிச்சயமாகவே ஆண்டவர், நிச்சயமா சொல்றேன், ஆண்டவர் பெரிய மிரக்கல் பண்ண போறார். ஆமென். எதெல்லாம் சத்து நம்ம வாழ்க்கையில பறித்து கொண்டானோ அது அத்தனையும் ஆண்டவர் திரும்ப கொடுக்க போறார். நேரம் இல்லை. அப்படி கண்களை மூடுவோம். அப்படியே எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்க போறோம். எனக்கு ஆண்டவர் இந்த தூக்கி கொண்டு போன அந்த பேச்சு ஆண்டவர் கடிந்து கொண்டார்னு இருக்கு. என்ன பண்ணலாம்? கடிந்து கொண்டாராம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சொத்து, நம்ம குடும்பத்துல, நம்முடைய உறவினர்கள் மத்தியில ஏதோ ஒரு காரியத்தை எதெல்லாம் திருடி கொண்டானோ அதை பறித்து கொண்டு போன அந்த காரியத்துல ஒரு கடிந்து கொண்டு நம்ம ஜெபிக்கணும். பிசாசின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள ஆண்டவர் நம்மளுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நம்ம என்ன பண்ணணும்னா யூஸ் பண்ணணும். அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணணும். சாதாரண ஒரு அதிகாரம் இல்லை, நம்ம கையில கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரம், மேலான ஒரு அதிகாரம். நீங்க ஒரு டிராபிக் போலீஸ் பாருங்க, அவன் ஒல்லியா தான் இருப்பான். அவன் 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்தா கூட நம்ம போய் நின்னா ஒரு லாரியில நிப்பாட்ட முடியாது. அவன் கையில இருக்கிற ஒரு அந்த ஸ்டாப்னு ஒண்ணு இருக்கும், ஒல்லியா இருப்பார். அவர் போய் கையில என்ன பண்ணு, அந்த லாரி நின்றுடு. நம்ம போய் நிக்க மாட்டான், நம்மள ஏத்திட்டு இட்லிக்கு சட்னின்ற மாதிரி போயிடுவான். ஆனா அவன் ஏனாக்கா அவன் கையில இருக்கிற ஒரு அதிகாரமே இந்த அதிகாரத்துக்கு நிக்குது. இப்ப ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். ஆமென். சர்ப்பங்களை எடுக்கவும், தேள்களை மிதிக்கவும், சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் ஆண்டவர் நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார்மா. சத்துருடைய சகல திட்டங்கள், வல்லமைகள், கிரியைகளை கொஞ்ச நேரம் அழித்து ஜெபம் பண்ண போறது. வருஷத்தோட துவக்கத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த முதல் மாதத்திலிருந்து ஆண்டவர் நம்ம குடும்பத்துல அற்புதத்தை செய்ய அவர் விரும்புகிறார். நீ எழும்பணும். தாவீதுக்குள்ள இருந்து அந்த விருப்பம் நம்மளுக்குள்ள வரணும். அப்படி நம்ம விட்டுட்டு இருக்க கூடாது. 600 பேர் மாதிரி அப்படியே அழுதுட்டு அப்படி இல்ல. அந்த சரி வாங்க ஆண்டி முடிச்சு சொல்றீங்களா? சரி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பார்க்க போறோம். ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட போகுது. இப்போ நீங்க சும்மா இங்க வரல, நீங்க ஜெபிக்க துவங்கும் பொழுது ஆண்டவர் யுத்தம் செய்ய ஆரம்பிச்சிருவார். இதெல்லாம் உன் வாழ்க்கையில சத்துரு பறித்து உனக்கே தெரியாது. நிறைய பேருக்கு பிசாசு பறித்து போனான்னு தெரியவே தெரியாது. அப்படி நிறைய பேர் இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் வாழ்க்கையில சத்துரு எதெல்லாம் பறிச்சிருக்கிறானோ அத்தனை ஆண்டவர் இந்த ஆண்டுல ஆண்டவர் திருப்பி கொடுக்க போகிறார்மா. கொஞ்ச நாள் கண்களை மூடி உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல எதெல்லாம் சத்துரு பறிச்சிருக்கிறான் ஜெபம் பண்ணுங்க. எப்படி அந்த பிள்ளைக்காக தகப்பன் போராடினாரோ, எப்படி தாவீது தன் குடும்பத்துக்காக போராடி அதை மீட்டெடுத்தாரோ, அப்படி ஆண்டவர் ஜெயம் கொடுக்க விரும்புகிறார். நீ எழும்பு. ஆண்டவர் கொடுத்த அந்த வல்லமை, அந்த அதிகாரத்தை நம்ம உபயோகப்படுத்தும் பொழுதுதான் அப்படிப்பட்ட கிரியைகள் நடக்கும். நீ தாவீது ஓ ரபல ஷகதர பலதுரா ரேகமல பவரி ஹத்ரபலதரா லிபவபன மஷரே போலரிபி ஹத்ரபலதரா ஓ ரிமா கமலதரபரா. சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் ரேப கமலதர கரபலதுரா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேயா. ஆண்டவரே, சாத்தானுடைய சகல திட்டங்களையும், சகல வல்லமைகளையும், சகல கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம்யா. அந்த கிறிஸ்துவின் சகல திட்டங்களையும் வல்லமைகளை நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம்ப்பா. பொல்லாத ஆவிகளுடைய சகல திட்டங்கள், வல்லமைகள், கிரியைகள் கடிந்து கொள்ளப்படட்டும் ஜெபிக்கிறேயா. ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துல ஆண்டவரே சத்துரு எதெல்லாம் ஆண்டவரே திருடி இருக்கிறானோ அந்த அமலேக்கின் ஆவிகள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேளையில அழிய பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்யா. அவைகள் முற்றிலுமாய் நிர்மூலமாக்கப்படுவதாக. தாவீது ஒன்றையும் இழந்து போகாமல் ஆண்டவரே முற்றிலுமாய் ஆண்டவரை திரும்பி கொண்டது போல
ஆண்டவரே எங்களுடையது ஆண்டவர் சத்துரு கையில இருக்க கூடாதப்பா. நீங்க சொன்னீங்களப்பா ஆண்டவரே சத்துரு கையில ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஒன்றும் இல்லாம ஆண்டவரே எடுத்து கொடுப்பேன்னு சொன்னீங்களப்பா. ஓ ரபாலா ஷகரபலரா ரிகபாபாபல போரி ஹம்துலபலரதரா இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்துல ஒரு அற்புதம் நடக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்யா. ஆண்டவர் வருஷத்தின் துவக்கத்துல ஆண்டவரே இங்க வந்திருக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்துல மிரக்கல் நடக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. சத்துரு எதெல்லாம் பறித்திருக்கிறானோ இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புதம் நடக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு ரகட பௌத்தியா தரபலரா லிபால பௌஷியந்தரபலரா ஆண்டவரே பணத்தை பொருளை ஆண்டவரே இடத்தை எதை பறித்திருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினால அவைகள் திரும்ப வரட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தினால் திரும்ப வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு சில குடும்ப உறவுகள் ஆண்டவரே பிசாசு தந்திரமாய் திருடி இருக்கிறாப்பா. அந்த உறவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால மீண்டுமாய் ஆண்டவரே இணையும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவருடைய உறவை கூட ஆண்டவர் திருடி இருக்கிறாப்பா. ஆண்டவரே அந்த திருடுகிற ஆண்டவரே பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தினால அந்த வேலை நாங்கள் எதிர்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே அந்த பொல்லாத ஆவியை ஆண்டவரே நீர் கடிந்து கொண்டீரப்பா. அந்த பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் எதிர்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினால நாங்கள் அவைகளை துரத்துகிறோம் ஐயா. ஓ ரகபாபாபல ஷகரமா ரிபாபாபாபல பௌஷியந்தரபலரதரா லிபா கபோரி ஹம்துரபலரபதுரா இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே ஓ ரகபாபாபல லிபாமாமல ஷேரபௌதியந்தரபலரதரா ஓ நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. ஓ நீர் உயர்வாய், நீ மேலோங்கி போவாய். ஓ சத்துருவின் உடையதை நீ கொள்ளை அடிப்பாய். இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே நீ தாவீதை போல நீ எதெல்லாம் இழந்தாயோ அவை அத்தனையும் திருப்பிக் கொள்வாய். இரட்டிப்பாய் திருப்பிக் கொள்வாய். ஓ ரபல ஷிஹந்தரபலபல ரிகபாபாபல பௌத்தியத்துலபல பௌஷியந்தரபலரா இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஐயா. ஒரு மிரக்கல் நடக்கட்டும் ஐயா. எல்லா பலவீனங்கள் கட்டுகள் இப்பொழுது விலகி போகும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பலவீனத்தின் ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறப்பா. ஆண்டவரே பேச்ச திருடினது போல ஆண்டவரே சத்துரு எதை திருடி இருந்தாலும் ஆண்டவரே எப்படிப்பட்ட பலவீனங்கள் இருந்தாலும் அந்த பலவீனத்தின் ஆவிகளை கடிந்து கொள்ளுகிற நேம் ஆஃப் ஜீசஸ் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் அத்தனையும் வெளியேறும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. புறப்படட்டும் ஐயா, புறப்படட்டும் ஆண்டவரே. நிம்மதி சமாதானமோ சந்தோஷமோ ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களிலே உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களுக்குள்ள பிரச்சனையை போராட்டத்தை ஆண்டவரே பிரிவினை கொண்டு வருகிற ஆண்டவரே பொல்லாத கிரியைகள் எல்லாம் கடிந்து கொள்கிற ஆண்டவரே. ஆண்டவரே பிரிந்த உறவுகள் மீண்டுமாய் ஒன்றாய் இணைவதாக ஒன்றாய் இணைவதாக ஒன்றாய் இணைவதாக இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடப்பதாக ஆண்டவரே. ஒரு மிரக்கல் நடக்கட்டும் ஆண்டவரே. ஒரு மிரக்கல் நடக்கட்டும் ஆண்டவரே. சத்துரு திருடுவாப்பா, அதை நீங்க திருப்பி கொடுப்பீங்கப்பா. ஆண்டவர் மரித்தது போல இருந்தாலும் அதை மீண்டுமா நீர் உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் நல்ல தகப்பனா நீர் இருக்கிறீங்க ஆண்டவரே. ஓ ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்பட வந்தேன்னு சொன்னீங்களப்பா ஆண்டவரே. அப்பா மரித்தது போல இருந்த அந்த தாவீதுடைய வாழ்க்கையில ஆண்டவரை மீண்டுமா ஜீவனை கொடுத்து அது பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதமாய் நீர் மாற்றினது போல ஆண்டவரே. ஆண்டவர் வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவர் எதெல்லாம் மரித்தது போல காணப்படுகிறதோ இனி அதை பார்க்க முடியாது, இனி அதை ஆண்டவர் நடக்காது. அப்படிப்பட்ட ஆண்டவரை சிந்தனையில ஆண்டவர் எதெல்லாம் அவங்க இருக்கிறாங்களோ ஆண்டவரை அதுல ஒரு மிரக்கல் பண்ணுங்கப்பா. அப்படிப்பட்ட காரியத்துல ஒரு அற்புதத்தை நீங்க செய்யும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சொன்னது நிறைவேறப்பா. ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கிற நல்ல தகப்பனா இருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துறோம். திரும்ப தரப்பட போகிறதுக்காக நன்றி செலுத்துறோம். துதிகன மகிமை முக்கிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நன்றி சொல்லுங்க.
கர்த்தருடைய பரிசுத்த